ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது என்ன போஸ்ட் அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். இதில் வந்து டிப்ளமோ ஐஐடி லெவல் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இது எப்போ வந்துச்சுன்னா 13/8/2024 வந்து வந்திருக்கு. லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு 11/9/2024 பிஃபோர் 12 o'clock முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 15/9/2024 AM டு 17/9/2024 11:59 PMன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். அதாவது பேப்பர் 1 வந்து அது சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அதுக்கான டேட் வந்து எப்போனா 9/11/2024 நடக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 to 12:30 PMன்னு சொல்லியிருக்காங்க. அதே பேப்பர் 2 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டோ அதுக்கான சப்ஜெக்ட் கோடு இருக்குது. அந்த டேட் பார்த்திங்கன்னா 11/11/2024 to 14/11/2024 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கோடு வச்சு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ தான் சொல்லியிருக்காங்க. எப்போனா 3 days நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 15/9/2024 to 17/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்குங்க. பேண்டட் ஐட்டம்ஸ் நீங்கள் என்னென்னலாம் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாத்தையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வார்னிங்ஸ் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் அண்டு வேக்கன்சிஸ், என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நான் அதிகமாக இருக்கிறத மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதே இங்கே பாருங்கள், மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி, அதுதான் அந்த நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 கொடுத்துருக்காங்க. 45 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ்க்கு வந்து 55 இருக்குது. அப்படியே வந்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவேஸ்க்கு வந்து எவ்வளோனா 33 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அதுக்கு வந்து 39 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஓவர்சீரியர் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா 22 வேக்கன்சிஸ் வந்துருக்கு. சர்வேயர் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு சர்வேயருக்கு வந்து எவ்வளோனா 15 வேக்கன்சிஸ் வந்துருக்கு. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அதுக்கு வந்து 25 வேக்கன்சிஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே வந்திங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. நான் அதிகமாக இருக்கிறத மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே பார்த்துக்குங்க. டெக்னீஷியன் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து 35 வேக்கன்சிஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சர்வேவர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அவங்களுக்கு வந்து 42 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு பார்த்திங்கன்னா 861 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதாவது 861 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஒரு நல்ல வேக்கன்சிஸ். நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், அதாவது எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 18 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே வந்து கிரேடு 2 பாருங்கள், கிரேடு 2 போஸ்ட் கோடு வந்து 2119 அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மினிமம் கம்ப்ளீட்டான ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 21 இயர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கான ஏஜ் லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த ஏஜுக்குள்ளே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் ஏஜ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்துக்குங்க. மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு பார்த்திங்கன்னா
மேக்ஸிமம் ஏஜ் வந்து 34ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு எவ்வளோ, எக்ஸ் சர்வீசஸ்க்கு மேனுக்கு எவ்வளோன்னு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுலேயே பார்த்திங்கன்னா சில போஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, எந்த ஏஜில் இருக்கிறவங்க வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன போஸ்ட்டுங்கிறதையும் ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து ஒரு டைம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல், டெக்னிக்கல், குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், என்னென்ன எஜுகேஷ்னல் வந்து நம்மளுக்கு வந்து வேணும். இப்போ வந்து அசிஸ்டன்ட் டீச்சர்னா டிகிரி ஆஃப் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்குமே வந்து என்ன நீங்கள் படிச்சிருக்கணும், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து ஒரு டைம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது எவ்வளோ மார்க் டியூரேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க் வந்து எவ்வளோ, மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ வந்து கேட்பாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பேப்பர் 1 பார்ட் ஏ வந்து என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். அதுக்கு வந்து 100 மார்க்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 100, டியூரேஷன் வந்து 3 hours, மேக்ஸிமம் மார்க் வந்திங்கன்னா 150 மார்க்ஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ், அதாவது மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா 60 வந்து குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்டிவ்ஸ் தான். அதே வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பேப்பர் 1 பார்ட் பி பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்எஸ்எல்சி தான். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து 25. அதே டியூரேஷன் வந்து 3 hours தான். மேக்ஸிமம் மார்க்ஸ் 150. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு பாருங்கள். 135 வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே அதர்ஸ் வந்து 180ன்னு சொல்லியிருக்காங்க. அதே டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் டைப்பில் தான் இருக்கும், அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 200 கொஷின்ஸ் இருக்கும். அதே 3 hours. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து என்னென்னா 300 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். அதில் நீங்கள் மினிமம் குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து 135 எடுத்தால் போதும். மினிமம் மார்க் 135 எடுத்தால் போதும். அதர்ஸ் வந்து 180, அதுவும் அப்ஜெக்டிவ்ஸ் டைப்பில் தான் இருக்கும். பட் அது வந்து என்னென்னா ஓஎம்ஆர் ஷீட் கிடையாது, சிபிடின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுவும் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் 2 வந்து நம்பர் ஆஃப் என்னென்ன போஸ்ட்டுக்கு போஸ்டல் கோட் சொல்லியிருக்காங்க, அந்த சப்ஜெக்ட் பேப்பரு, சப்ஜெக்ட் கோடு சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்டாண்டர்டு, லாங்குவேஜ் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து ஒரு டைம் பார்த்துக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், அதாவது அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு எவ்வளோ போஸ்ட்டுன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் அதே தான். பேப்பர் 1 வந்து பார்ட் ஏ பார்ட் பியாக பிடிச்சிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதே நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 100, மேக்ஸிமம் மார்க் வந்து 150, டியூரேஷன் வந்து 3 hours, மினிமம் வந்து 60 வந்து ஸ்கோர் பண்ணணும். ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் ஓஎம்ஆர். பார்ட் பி சேம் தான், ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. அது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து 25, மேக்ஸிமம் வந்து 150 மார்க்ஸு. அதுக்கு நீங்கள் 90 ஸ்கோர் பண்ணணும். ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் நடக்கும். அது ஓஎம்ஆர் சீட்டு தான். பேப்பர் 2 வந்து ஸ்டெனோகிராஃபி வந்து அது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 100, அது வந்து 1.5 hours வந்து நடக்கும். அது வந்து 150 மார்க்ஸ் மேக்ஸிமம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து 90 வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் டைப் தான். அது வந்து சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து அது வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்திங்கன்னா அவங்களே எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, அது வந்து டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு டைம் எல்லாமே வந்து பார்த்துக்குங்க. நம்ம அப்ளை பண்ணுறோன்னா நம்ம ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் வந்து நம்ம நேம் இருக்கணும், அப்ளை பண்ணுற அந்த டேட் இருக்கணும், எவ்வளோ சைஸில் வந்து லென்த்து பிரெத்தெல்லாம் எவ்வளோ இருக்கணும், அது மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு கிளியராக வந்து அப்ளை பண்ணி.
இது ஒரு நல்ல சான்ஸு. நல்ல போஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேக்கன்ஸீஸும் நல்லா இருக்குது. அதனால் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அவங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.